ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கில் கருப்பு நிற முகமூடி அணிந்து முன்வரிசையில் அமர்ந்திருந்த மர்ம நபர் யார் என்ற கேள்வி உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பலரும் அவர் காமேனியின் மகனும் தற்போதைய உச்ச தலைவருமான முஜ்தபா என கூறி வந்த நிலையில் அந்த மர்மத்துக்கு பதில் கிடைத்துள்ளது. அந்த முகமூடி அணிந்த நபர் உண்மையில் யார், ஏன் அவர் தனது முகத்தை மறைத்திருந்தார் என்பது குறித்து பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலில் பிப்ரவரி 28 ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். இதனையடுத்து அவரது மகனான முஜ்தபா காமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். எனினும் பதவியேற்றது முதல் இதுவரை அவர் ஒருமுறை கூட பொதுவெளியில் தோன்றாதது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்தது. இதற்கிடையில்தான் போர் சூழலால் தள்ளி வைக்கப்பட்ட அயதுல்லா அலி காமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் அவர் உயிரிழந்து 4 மாதங்களுக்கு பிறகு ஜூலை 4 முதல் 9 வரை நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த நிகழ்வில் முஜ்தபா காமேனி பங்கேற்க மாட்டார் என ஈரான் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருந்தனர். இந்த சூழலில்தான் காமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வில் கருப்பு நிற முகமூடி மற்றும் கருப்பு தொப்பி அணிந்த ஒருவர் முன்வரிசையில் அமர்ந்திருந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனையடுத்து அந்த வீடியோவில் இருக்கும் நபர் காமேனியின் மகனும் ஈரானின் புதிய உச்ச தலைவருமான முஜ்தபா காமேனியாக இருக்கலாம் என கூறப்பட்டு வந்த நிலையில் அந்த மர்மத்திற்கு தற்போது விளக்கம் கிடைத்துள்ளது. ஈரானை சேர்ந்த செய்தி நிறுவனமான ஈரான் இன்டர்நேஷனல் வெளியிட்ட தகவலின்படி கருப்பு முகமூடி அணிந்திருந்த அந்த நபர் முஜ்தபா காமேனி அல்ல எனவும் அவர் அயதுல்லா அலி காமேனியின் மூத்த பேரனும் முஜ்தபா காமேனியின் மகனுமான முகமது ஜவாத் காமேனி எனவும் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் அந்த அறிக்கையின்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முகமது ஜவாத் காமேனி கடுமையாக காயமடைந்து குறிப்பாக முகத்தில் தீ காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால்தான் அவர் தனது முகத்தை கருப்பு முகமூடியால் மறைத்தபடி இறுதி சடங்கில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.